عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم، تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. وقال النبي صلى الله عليه وسلم عن جرير بن عبد الله رضي الله عنه قال: بايعت النبي صلى الله عليه وسلم على إقام الصلاة وإيتاء الزكاة والنصح لكل مسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான முஹ்லிசீன்களில், முத்தகீன்களில், அவனை அஞ்சி வாழக்கூடிய உண்மையான நல்லோர்களில், வலிமார்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு முஸ்லிமான மனிதர் அவருடைய வாழ்க்கையின் நிலைப்பாடு, செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியவர்கள், உலகத்தை வாழச் செய்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களால் உருவாக்கப்பட்ட மாமணிகளான கண்ணியமிக்க சஹாபிகளிலே ஒருவர் சய்யிதுனா ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி. ஹஜ்ரத் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சத்திய பிரமாணம் செய்தேன். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் என்னிடத்தில் சத்திய பிரமாணம் வாக்கு வாங்கினார்கள். தொழுகையை நீங்கள் பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்தை நீங்கள் முறையாக உரியவர்களுக்கு பேணுதலாக கொடுத்து வர வேண்டும், அத்தோடு ஒன் நுஸ்ஹ லிகுல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நன்மையை நாடக்கூடியவர்களாக, எந்த விதமான பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் இதய சுத்தியோடு பிறருக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றும் என்னிடத்தில் சத்திய பிரமாணம் செய்தார்கள் என்று சய்யிதுனா ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். பெருமக்களே, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று திருநபி அவர்கள் பையத்து வாங்கியது நமக்கு புரிகிறது. ஜகாத்தை பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு சஹாபி இடத்தில் திருநபி அவர்கள் சத்திய பிரமாணம் வாங்கியதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிகிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய பிரதானமான இந்த இரண்டு கடமைகளோடு சேர்த்து ஒன் நுஸ்ஹ லிகுல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நீங்கள் நன்மையை நாட வேண்டும், எந்த விதமான பிரதி உபகாரத்தையும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் இதய சுத்தியோடு நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை நாடக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் என்னிடத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு பிரமாணமாக, சத்திய பிரமாணமாக பையத்து வாங்கினார்கள் என்று சய்யிதுனா ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். இன்னொரு ஹதீஸிலே இன்னும் கடுமையாக திருநபி அவர்கள் இங்கே அமல்களோடு சேர்த்து சொன்னார்கள், இன்னொரு ஹதீஸிலே ஈமானோடு சேர்த்து சொன்னார்கள். ஒரு மனிதர் ஈமான் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, உங்களிலே ஒருவர் பூரணமான முஃமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உலக ரீதியாக, மறுமை ரீதியாக எந்த நன்மையை எல்லாம் நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு விரும்பினால்தான் உங்களுடைய ஈமான் நிறைவானது என்று சொன்னார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட பிறருக்கு நன்மையை நாடக்கூடிய அந்த காரியங்கள் குறைகிறது, அந்த தன்மைகள் குறைகிறது என்று சொன்னால் அதனுடைய பலகீனம் ஈமானின் பலகீனம் என்று சொன்னார். பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தினுடைய முஸ்லிம்களுடைய நிலை, சாதாரணமாக இஸ்லாத்தின் பேராலே இயக்கங்களை நடத்தக்கூடியவர்களின் நிலை, இயக்கங்களின் மீது உள்ள பற்று இஸ்லாத்தின் மீது உள்ள பற்றுள்ளை விட நிறைந்திருக்கிறது. இஸ்லாத்தின் பேரால் இயக்கங்களை நடத்துகிறார்கள், ஆனால் இஸ்லாமிய பற்றை விட இயக்கங்களின் பற்று என்பதை மிகைத்து நிற்கிறது. நடைமுறையிலே நாம் பார்க்கிறோம்.
உண்மையான ஒரு முஸ்லிம் என்பவர் எந்த விதமான பிரதி உபகாரத்தையும் நாடாமல் மற்றவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் நிலைப்படுத்தினார்கள். ஹஜ்ஜத்துல் விதாயிலே பிரசித்தி பெற்ற அரஃபாவுடைய பெருவழியின் குத்பாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலை கஷஹரி யௌமிக்கும் ஹாதா வ ஹுர்மதி கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா. இன்றைய நாள் எப்படி புனிதமானதோ, இன்றைய நாள் எப்படி பாக்கியமானதோ, இந்த அரஃபாவுடைய பெருவழி எவ்வளவு மேன்மையானதோ, அதே போல முஸ்லிம்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் மானத்தை பேணுவதிலே மற்றவர்களுடைய மானம் கண்ணியமானது, மற்றவருடைய உயிர்கள் கண்ணியமானது, மற்றவருடைய உயிர்கள் கண்ணியமானது, மற்றவருடைய பொருளாதாரங்கள் கண்ணியமானது. பிறருடைய மானத்தை கண்ணியத்தை குறைக்கக்கூடிய, அவருடைய நன்மையை நாடாதது மாத்திரமல்ல கண்ணியத்தை குறைக்கக்கூடிய காரியத்தை யார் செய்தாலும் அது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று சொன்னார். சய்யிதுனா அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளிலே மகத்தான ஒரு அந்தஸ்தை பெற்ற சஹாபி. சய்யிதுனா அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபிகளிலே ஒரு உன்னதமான ஸ்தானத்தை பெற்ற கண்ணியமிக்க சஹாபி. ஒரு தடவை அவர்களுக்கும் சய்யிதுனா பிலால் பின் ரபாஹ் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. சண்டையின் பொழுது சில நேரங்களில் வார்த்தைகள் தெத்திவிடும். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ தர் அல்-கிஃபாரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், யப்ன சௌதா, கருத்த பெண்மணி, பெற்றெடுத்த மகனே, இந்த காரியத்தை இப்படி செய்கிறாயே என்று கோபத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று ஹஜ்ரத் பிலால், என்னை பார்த்து சய்யிதுனா அபூ தர் இப்படி சொன்னார்கள் என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூ தர்ரை அழைத்தார்கள். கண்ணியமான கோத்திரத்திற்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய பாரம்பரியமிக்க குடும்பத்தை உடையவர் சய்யிதுனா அபூ தர்ரை அழைத்து சொன்னார்கள், இன்னக இம்ரவும் ஃபீக ஜாஹிலியா, இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் கூட இன்னும் அந்த அறியாமை காலத்தினுடைய ஜாஹிலியத்தின் பழக்கம் உங்களை விட்டு போகவில்லையா என்று கேட்டார். ஈமானிய பண்பு இல்லையே இது, இப்படி செய்யலாமா என்று கேட்டார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம், சய்யிதுனா அபூ தர் அல்-கிஃபாரி ஆடி போய்விட்டார்கள். எங்கே தன்னை பார்த்து திருநபி அவர்கள் முஃமின் அல்ல என்று சொல்லி விடுவார்களோ, பிரகடனப்படுத்தி விடுவார்களோ என்று நான் பயந்தேன். தரையிலே படுத்து விட்டார்கள். சய்யிதுனா அபூ தர் அல்-கிஃபாரி தரையிலே படுத்து விட்டார்கள். என்னுடைய கன்னத்திலே ஹஜ்ரத் பிலால் அவர்கள் ஏறி என்று மிதிக்காதவரை நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்களுடைய மனதை நான் இவ்வளவு வேதனைப்படுத்தி விட்டேன், அதனுடைய கணம் எனக்கு இப்படி புரிகிறது திருநபியினுடைய வார்த்தையினாலே. ஹஜ்ரத் பிலால் அவர்கள் என்னை கன்னத்தின் மீது ஏறி என்று மிதிக்காமல் எழுந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்கள், அப்படி நான் செய்ய இயலாது, ஆனால் என் உள்ளத்திலே அப்படிப்பட்ட மன மாற்றங்களை நான் ஏற்படுத்தி விட்டேன், உங்களை நான் பொறுத்துக் கொண்டேன், அதனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று ஹஜ்ரத் பிலால் அவர்கள் பெருந்தன்மையோடு விட்டார் என்று பார்க்கிறோம். உண்மையான பெருமக்களே, மற்றவர்களுக்கு நன்மையை நாடக்கூடிய விஷயத்திலே தான் ஒரு முஸ்லிமினுடைய ஈமான் உறுதிப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தெளிவுபடுத்தி சொன்னார்கள். வரலாற்றினுடைய நெடுகிலும் திருநபியினுடைய வாழ்விலும் கண்ணியமிக்க சஹாபிகளுடைய வாழ்விலையும் அதை நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, ஒரு உண்மையான முஃமின் என்பவர் எல்லா காரியத்திலேயும், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உலகியல் ரீதியான மறுமை ரீதியான காரியங்களிலே மற்றவர்களுக்கு பிரதி உபகாரம் இல்லாமல், அந்த வார்த்தையில் எல்லாம் ஹதீஸினுடைய பின்பலத்தில் உள்ள செய்திகள், எந்த விதமான பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல், பிரதி உபகாரத்திற்காக ஒருவர் நன்மையை நாடுகிறார் என்று சொன்னால் அந்த நன்மை, அந்த உபகாரம் அவரிடத்தில் இல்லாமல் இருந்த பொழுது அந்த உறவை அறுத்தளிப்பதற்கு இவர் முனைந்து விடுவார். எனவே நன்மையை நாடி அல்ல, அவரிடத்திலிருந்து உபகாரத்தை எதிர்பார்த்து அல்ல, எந்த விதமான உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர் தான் சிறந்த முஸ்லிம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்னிடத்தில் சத்திய பிரமாணம் வாங்கி உறுதி செய்து கொண்டார்கள் என்பதை சய்யிதுனா ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார். சய்யிதுனா ஹுதைஃபத்துல் அதவி ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி சொல்கிறார்கள், இன்தலக்து யௌமல் யர்மூக், யர்மூக்கினுடைய யுத்தகலத்திலே கலந்து கொண்டவர்களில் என்னுடைய சிறிய தகப்பனாரின் மகனார் அவர்களும் இருந்தார்கள். யுத்தம் முடிந்து விட்டது, எல்லோரும் திரும்பி விட்டார்கள். காயப்பட்டவர்கள், குற்றுயிர் குறைவுயிரமாக கிடப்பவர்கள் இவர்கள் தான் கிடக்கிறார்கள். எனவே என்னுடைய சிறிய தகப்பனாரின் மகனை தேடி நான் அந்த யர்மூக்கினுடைய யுத்தகலத்தில் சுற்றி வருகிறேன். ஓ மஇ ஷைஉம் மினல் மா, என்னோடு கொஞ்சம் தண்ணீரும் இருந்தது, அதை கொண்டு நான் அப்படியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு இடத்தில் என்னுடைய சிறிய தகப்பனாரின் மகனார் முணங்கிக் கொண்டிருக்கிறார். எழுந்திருக்க இயலாமல் குற்றுயிராக
ஏராளமான காயங்கள் பெற்றவராக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாகத்தாலும் அவர்கள் விக்கித்து நிற்கிறார்கள். என்னுடைய கையில் உள்ள தண்ணீரை காட்டி இது வேண்டுமா என்று நான் கேட்கிறேன். சையதுனா ஹுதைஃபத்துல் அதவி சொல்கிறார்கள், தண்ணீரை காட்டி இது வேண்டுமா என்று நான் கேட்டேன். ஆம் என்று தங்களுடைய தலையால் அவர்கள் செய்கை காட்டுகிறார்கள். உடனே அவர்களுக்கு கொடுப்பதற்கு, அதை அவர்கள் குடிப்பதற்காக அருகிலே நான் கொண்டு சென்றேன். பக்கத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. யார் என்று பார்த்தால் அதற்கு ஹிஷாம் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஷாம் இப்னு அல்-ஆஸ் என்ற ஒரு சஹாபி. அவர்கள் என்னால் தாகம் தாங்க இயலவில்லையே என்று சத்தமிடுகிறார்கள். அந்த சத்தத்தினுடைய ஓலத்தை, அதனுடைய கடுமையை உணர்ந்த என்னுடைய சிறிய தகப்பனாரின் மகனார் தன்னுடைய அருகிலே தண்ணீரை கொண்டு சென்று விட்டேன். அவர்களின் அருகிலே எனக்கு இஷாரா செய்கிறார்கள், அவர்களிடத்தில் கொடுங்கள் என்று. அவர்களிடத்தில் கொடுங்கள் என்று கை நீட்டுகிறார்கள். நான் ஓடி அதற்கு ஹிஷாம் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக செல்கிறேன். பக்கத்தில் இருந்து இன்னொரு சத்தம். அந்த சத்தத்தினுடைய தண்ணீரின் தாகத்தின் கடுமை அந்த சத்தத்திலே தெரிகிறது. அதற்கு ஹிஷாம் இப்னு அல்-ஆஸ் தண்ணீரை பருகுவதற்கு மறுத்து விட்டார்கள். கையை அங்கே காட்டினார்கள். மூன்றாவது சகோதரருக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக நான் செல்கிறேன். அவருடைய அருகிலே தண்ணீரை கொண்டு சென்றேன். ஆனால் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். ஓடி சென்று அதற்கு ஹிஷாம் இப்னு அல்-ஆஸ் இடத்தில் ஓடி வருகிறேன். அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். என்னுடைய சிறிய தகப்பனாரின் மகனாரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கொண்டு சென்ற தண்ணீரை யாருக்கும் நான் கொடுக்க இயலவில்லை என்றார். பெருமக்களே, வரலாற்றினுடைய வாழ்க்கை, வரலாற்றினுடைய நிகழ்வுகளில் இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை உலகம் கேள்விப்பட்டிருக்குமா? ஆனால் ஒரு மூமினுடைய பண்பு, ஒரு முஸ்லிமினுடைய பண்பு எப்படி ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் வார்த்தெடுத்தார்கள். அப்படிப்பட்ட மாணிக்கங்களாக உருவாக்கினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையான முஃமின், உண்மையான முஸ்லிம், ஈமானிலே நிறைவான தன்மை கொண்டவருடைய செயல்பாடு, அணுகுமுறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காண்பித்தார்கள். பெருமக்களே, உயிர் போகக்கூடிய அந்த வேளையிலே கூட மற்றவர்களுக்காக தன்னை இழந்தாவது தியாகம் செய்யக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை, ஒரு ஈமானுடைய மனப்பான்மை, அதுதான் உலகத்தில் வேண்டும் என்பதை என்னிடத்தில் திருநபி அவர்கள் பையச் செய்தார். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அத்தீன் வன் நசீஹா. தீன் என்று சொன்னாலே நசீஹத்து தான். தீன் என்று சொன்னாலே நசீஹத்து தான். நசீஹத் என்றால் மற்றவர்களுக்கு நன்மையை நாடுவது, மற்றவர்களுக்கு நன்மையை நாடுவதுதான் தீன். எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் அல் ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜின் சொன்ன அரஃபா தான் சொன்னாங்க. ஹஜ்ஜினுடைய எந்த அமல்களில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் கூட, ஏதாவது ஒரு தம் அறுத்து பலியிட்டால் அதற்கு சரியாகிவிடும். ஒரு மனிதர் அரஃபாவில் தங்காவிட்டால் ஹஜ்ஜே கூடாது. அரஃபாவிற்கு செல்லவில்லை என்றால் ஹஜ் கூடாது. எந்த அமலிலே குறைபாடு செய்தாலும் கூட அதற்கு ஏதாவது ஒரு பகரத்தை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜிலே அரஃபாவில் தங்காவிட்டால் ஹஜ் கூடாது. அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அத்தீனு நஸீஹா. தீன் என்று சொன்னாலே மற்றவர்களுக்கு நன்மையை நாடுவதுதான். இதய சுத்தியோடு மற்றவர்களிடத்திலிருந்து உபகாரத்தை எதிர்பார்க்காமல் நன்மையை நாடக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் தீன் என்று சொன்னார்கள். பெருமக்களே, சையதுனா அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்திகள் தான். ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் நம்மிடத்தில் உருவாக வேண்டும். சையதுனா அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பற்றற்ற தன்மை என்றால் என்ன என்பதை எனக்கு ஒரு வாலிபர் கற்றுத்தந்தார். ஷாபுன் அல்லமனி ஸுஹுத. ஒரு வாலிபர் எனக்கு கற்றுத்தந்தார் ஸுஹுத் என்றால் என்னவென்று. ஒரு வாலிபர் என்னிடத்தில் வந்தார். மார்க்கத்திலே ஸுஹுதை பற்றி மிக உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறதே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பற்றற்ற ஒரு நிலையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களே, அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் சையதுனா அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி சொன்னாங்களா, பற்றற்ற தன்மை என்றால் இன் வஜதுனா ஷக்கர்னா வைதா ஃபகதுனா சபர்னா. அல்லாஹ் நமக்கு தந்தா நன்றி செலுத்துவோம், தராட்டா சபர் செய்வோம்னு சொன்னாங்களாம். அல்லாஹ் நமக்கு தந்தா நன்றி செலுத்துவோம், தராவிட்டாலும் கூட சபர் செய்வோம். அந்த வாலிபர் சொன்னாரா, ஹாக்கதா கிலாபு பல்கின். பல்கு நாட்டினுடைய நாய்களிடத்தில் கூட இந்த குணம் இருக்கிறதேன்னு சொன்னாராம். பல்கு நாட்டினுடைய நாய்கள் இருக்கிறதே, அவங்க ஊர் பல்கு, அந்த நாயிடத்தில் கூட இதுதான் குணம். யாரும் தந்தால் நன்றி செலுத்தும், இல்லாவிட்டால் சபுரு செய்யும். ஒரு பற்றற்ற தன்மைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான் கேட்டாங்க. ஹஜ்ரத் அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி சொல்கிறார்கள், என் அருமை தோழரே, என்னுடைய கல்வில் இப்படிப்பட்ட ஒரு நெருடல் ஏற்பட்டு விட்டது, ஸுஹுதுனா என்ன நீங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம். அப்பதான் அவர் சொன்னாராம், இன் வஜதுனா இன் ஃபகதுனா ஷக்கர்னா வைதா வஜதுனா ஆசர்னா.
அல்லாஹ் நமக்கு எதுவும் தராவிட்டால் கூட, வெளிப்படையாக விளங்கி நமக்கு நியாமத்துகள் அது கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் சுக்குரை விட மாட்டோம். அந்த நேரத்திலும் சுக்குரு செய்வோம். அல்லாஹ் தந்தால் நம்மை விட தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னார்களாம். இதுதான் ஜுஹுதினுடைய உச்சமான நிலை என்று சொன்னதை அதற்கு அபு யஸீத் அல்-பிஸ்தாமி அவர்கள் சொல்வார். அருமையான பெருமக்களே, நம்முடைய ஈமானுடைய நிலைக்கு ஏற்ப இந்த பண்பு நம்மிடத்தில் வேண்டும். ஈமானுடைய உச்சத்தில் இருப்பதாக நம்மை நாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது இந்த குணத்திலேயும் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். இன்றைய காலகட்டம் என்பது இப்படிப்பட்ட குணங்கள் அருகி போய்விட்ட நிலை, இப்படிப்பட்ட குணங்கள் அருகி போய்விட்ட நிலை. எனவே ஈமானுடைய உச்சமான நிலையாக, நல்ல அமல்களின் உச்சமான நிலையாக மற்றவர்களுக்கு நன்மையை நாடுவதும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய எண்ணங்களை, செயல்பாடுகளை நம்மிடத்தில் ஆக்கிக் கொள்வதும் தான் பூரணமான ஒரு முஸ்லிமினுடைய செயல்பாடு என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மகத்தான குணங்களை நம்மிடத்தில் தந்தருள்வானாக. மற்றவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உன்னதமான பண்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் எல்லா வகையிலும் நிறைவானதாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுவால் ரசூலால் பொருந்திக் கொள்ளப்படக்கூடிய அளவிற்குண்டான வலுவான, பலமான, உறுதியான ஈமானாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஆக்கி வைத்தருள்வானாக. ஈமானுக்கு என்னென்ன உரைகள் வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னார்களோ அந்த உயர்ந்த குணங்களை எல்லாம் அல்லாஹ் நம்மிடத்தில் நிரப்பமாக தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆக்கக்கூடிய உன்னதமான பண்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from tamilbayan.com.